திடீர்னு சன் டிவி வந்து பயங்கரமான ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க தலைவர் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு. ஜெயிலர் 2 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12 வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்த நேரத்தில, இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நெல்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சீரிஸ் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க அந்த போஸ்ட்ல பார்த்துருப்பீங்களா? அந்த பிரேக்கிங் பேடுன்னு சொல்லி வந்து ஒரு டிவி சீரியல் இருக்குது. அ அமெரிக்கால. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சீரியலு. அதுலருந்து நெறைய இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து படங்கள் வந்து செய்யப்பட்டிருக்குது. தமிழ் சினிமால வந்து நம்ம நெல்சன் அவர்களுடைய படங்களுடைய அந்த ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பேடோடைய அந்த ஃபார்மேட் தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மேட். இந்த டாக்டர் படத்துல வர அந்த ட்வின்ஸ் இதெல்லாம் வந்து பிரேக்கிங் பேட்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது. அதே மாதிரி நம்ம பீஸ்ட் படத்துல வர அந்த வில்லன் கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஹைஜாக் பண்ண வராங்கல்ல அந்த மால்ல. அப்ப அந்த கேரக்டர் கூட பிரேக்கிங் பேட்ல வர அந்த வால்டர் ஒயிட்டோட கேரக்டர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி என்னடா அது பிரேக்கிங் பேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து ட்ரக் தயாரிச்சு, அது மூலமா வந்து பெரிய ட்ரக்கோட மாஃபியாவோட ஒரு மிக முக்கியமான ஆளா மாறுறான் எப்படி அப்படிங்கிறது தான். தன்னோட குடும்பத்துக்காக தன் குடும்பம் வந்து வசதியா வாழணும். இவர் கேன்சர் பேஷண்ட் அதுலேருந்து மீண்டு வரணும். ஸோ ஒருவேளை நம்ம வந்து இறந்துட்டோம்னா, நம்ம குடும்பத்துக்காக பணத்த விட்டுட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரக் தயாரிச்சு விக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டோரி. ஸோ அத வந்து அவங்க சொல்லப்பட்ட விதம் பயங்கரமா இருக்கும். அது அந்த கேரக்டரோட டெப்த் வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். முதல்ல பயந்துகிட்டு இருக்க ஒரு டீச்சரா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி வந்து ஒரு பேடாஸா மாறுறாரு அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஒரு ஸ்டோரி. அது வந்து எனக்கு அதாவது ஒவ்வொரு அந்த வெப் சீரிஸ் பார்க்குறவங்க, சீரியல் பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பிரேக்கிங் பேட் வந்து ரொம்ப முக்கியமான கதை. ஸோ அதில இன்ஸ்பயர் பண்ண விதங்கள்ல தான் ஒவ்வொரு கேரக்டர வந்து அவர் டிசைன் பண்ணுவார். நம்ம நெல்சன் நெறைய இதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பிரேக்கிங் பேட்ல வர டயலாக்ஸ் தான் ஜெயிலர் படத்துக்குள்ள வர ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து அவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இது பார்க்கும்போது. இந்த பிரேக்கிங் பேட் சீரிஸ் பார்க்கும்போது இப்ப நீங்க இத வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் நாட் இன் டேஞ்சர், ஐ அம் த டேஞ்சர் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே மாரி வந்து ஸ்டே அவுட் ஆஃப் மை டெரிட்டரி அப்படிங்கிறது வந்து அந்த பிரேக்கிங் பேட்ல வந்து அந்த வால்டர் ஒயிட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? அந்த கேரக்டர் வந்து தன்னோட இடத்துக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் வந்து பொருள் விக்க வரும்போது வந்து எதிர்க்கிறதுக்காக வர டயலாக்கா இருக்கும். அதே மாரி வந்து ஐ அம் த ஒன் ஹூ நோஸ் ஹூ நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது என்ன யாராவது ஒருத்தவங்க வந்து அழிக்கிறதுக்கு வர்றாங்கன்னா, நான் தான் வந்து அவங்கள அடிக்கிறதுக்கான ஒரு ஆளா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து வால்டர் ஒயிட் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கும். ஐ நோ எ கை ஹூ நோஸ் த கை அப்படிங்கிறது வந்து அந்த வால்டர் ஒயிட் கூடயே ஒரு கேரக்டர் வரும். என்னது ஜெஸ்ஸி பிங்க்மேன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட வசனம் அது. ஐ அம் இன் த எம்பையர் பிசினஸ் அப்படிங்கிறது இந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே தான் வரும். பிரேக்கிங் பேட்ல வர்றது. டைட் அப்படிங்கிறது வந்து முதல்ல அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆள்ட்ட போய் விப்பாங்க. அந்த ட்ரக் தயாரிச்சு போய் விப்பாங்க. அந்த ஆள் வந்து டூக்கோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த பையன் வந்து பேசுற டயலாக். ஸோ இதெல்லாம் வந்து ஜெயிலர் படத்துல வர இந்த கேரக்டருக்கு வந்து வச்சு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அந்த கேரக்டர்ஸும் அதே மாரி தான் இருக்கு. அந்த இந்த அந்த டயலாக்ஸ்லாம் இந்த கேரக்டர் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நீங்க பிரேக்கிங் பேட் பார்த்தவங்களா இருந்தா இத ரொம்ப ரசிப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கீழ இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவோம்ல. அந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் அந்த ஒவ்வொரு தனிமத்துக்கும் தனியா வந்து அந்த பீரியாடிக் டேபிள் வந்து இருக்கும்ல. அலுமினியம்னா ஏஎல் அந்த மாரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேர்லயும் போட்டிருப்பாங்க. பிரேக்கிங் பேடே அந்த மாரி தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக டிசம்பர் 12 வந்து ஜெயிலர் 2க்கான அப்டேட்டுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இது தெரியுது. ஸோ ஜெயிலர் 2ல வந்து இன்னும் பயங்கரமான சம்பவம் நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்ம யோகி பாபு ரிவீல் பண்ணிட்டாங்க. நெல்சன் அவர்கள் ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நமக்காக காத்துட்டு இருக்கு. கூலி படத்துக்கு பிறகு தலைவர் பண்ண போற பெரிய சம்பவம். கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர்லயே வந்து ஷூட்டிங் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் உடனே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நெல்சன் அவர்கள் ரொம்ப வந்து அந்த படத்துக்காக முழுசா டைம் ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பயங்கரமான எக்ஸைட்மென்ட்டோட நான் காத்துட்டு இருக்கேன். தலைவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த படம் வேற வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகுது. தளபதி படம் வேற ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தலைவர் பர்த்டே அன்னைக்கு தளபதி படமும் பார்த்துட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2வோட அப்டேட்டும் கிடைச்சதுன்னா, அதோட பெரிய சந்தோஷமே எதுவுமே கிடையாது. ஒரு சினிமா ரசிகனாக, தலைவருடைய ரசிகனாக. வேற என்ன இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள வந்து நீங்க கமெண்ட் எழுதுங்க. நான் ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட நானும் காத்துட்டு இருக்கேன். கூலி படத்துடைய அப்டேட்டுக்காகவும் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா நெறைய இன்டர்வியூல சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ரஜினி சார் ரொம்ப முழு ஈடுபாட்டோட பயங்கர ஆர்வத்தோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஸ்பைரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம சத்யராஜ் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பக்கமா ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது ரொம்ப நல்ல படம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ கூலி படமும்
ஒரு பெரிய சம்பவத்தை வந்து நமக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி ஜெயிலர் 2 திரைப்படமும் பெரிய சம்பவமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். முதல்ல ஜெயிலர் அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்துச்சு. ஸோ அந்த ஷூட் தான் இப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று கூட வந்து அந்த காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஜெயிலர் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் வந்து நமக்கு டிசம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வீடியோவாக இருக்குமா இல்லை ஒரு போஸ்டராக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே வந்து ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அது பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னு வந்து நான் மிக ஆர்வத்தோட காத்துட்ருக்கேன். நம்ம ஜெயிலர் அப்போ ரிலீஸ் ஆனப்போ இந்த 650 கோடி ரூபாயில வந்து அப்படியே நின்றுச்சு. ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து படம் வந்து போய் சேர்த்த முடியல. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ 8 வீக் விண்டோ வந்துருச்சு. ஸோ 1000 கோடி ரூபா கலெக்ஷன் வந்து ஜெயிலர் 2 எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம். படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் ஜெயிலர் மாதிரி வந்துருச்சுன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த வெற்றியை மறுபடியும் தக்க வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுமோ அந்த அளவுக்கு அழுத்தமாக நம்மளுடைய நெல்சன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.